சாய் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய 27 அடி உயரம் உள்ள ஒரு திருரூப சிலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம பாபாவுடைய நிறைய கோயில்கள் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போம், நம்மளும் போயிருப்போம். ஆனால் ஒரு ஆற்றுக்கு நடுவில் பாலை அமைச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 27 அடி உயரம் உள்ள பாபாவுடைய திருரூப சிலையை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஆந்திரா வரையும் போயிருந்தேன். சாய்ராம், ஆந்திராவில் எங்கே போனோம்னா நம்ம ஸ்ரீ காலாஸ்திரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கடகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. சாய்ராம், நம்ம ஸ்ரீ காலாஸ்திரியிலிருந்து கரெக்டாக ஒரு 23வது கிலோமீட்டர்ல வெங்கடகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல விசேஷமான ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனுடைய பேரு போலியார் அம்மன் சொல்லிட்டு இங்கு வருடந்தோறும் அந்த அம்மனுக்கு ஊர் திருவிழா, அதாவது ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழாக்கு நான் போயிருந்தேன் சமீபத்துல. இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் மேல பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுடைய அருளும் ஆசீர்வாதம் பெற்றாங்க. இந்த நிலையில பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு நம்மளோட தம்பி அரேஞ்ச் பண்ணாரு. அப்போ 2-3 பாபா கோயிலுக்கு போனோம். அப்போ இந்த பக்கமா கடந்து போகும் பொழுது, அதாவது வெங்கடகிரியில இருந்து ஒரு 2வது 3வது கிலோமீட்டர் கடந்து போகும் பொழுது ஒரு ஆற்றுக்கு நடுவுல பாபாவுடைய அற்புதமான கோயில் நம்ம பிரதர் காட்டினாரு. ரொம்ப பார்க்கறதுக்கு மெய் சிலுக்கிற வண்ணமா இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய பாபாவுடைய கோயில் பார்த்தீங்கன்னா ஒன்று மலை மேல இருக்கும், இல்லாடி கிரவுண்ட் ஃப்ளோர்ல கட்டி இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆற்றுக்கு நடுவுல ஒரு பாலம் அமைச்சு அதுக்கு மேல நம்ம சாயப்பாவுடைய திருரூப சிலை, அதாவது 27 அடி உயரம் உள்ள ஒரு புனிதமான பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தோட கூடிய ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட சாய் பக்தர் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதர் இந்த கோயிலுக்கு கூட்டு போனார், சாய் வருண். நம்மளும் இந்த கோயிலுக்கு போனோம். சாய்ராம், இப்ப நீங்க பாக்குற சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய 27 அடி உயரம் கொண்ட பாபாவுடைய ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான சிலை நம்ம ஆந்திரா மாநிலம் வெங்கடகிரியில குமரி குண்டா புஷ்கரணி ஆற்றுக்கு நடுவுல தான் இந்த திருவுருவ சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த சிலை 14/2/2002 திரு குருதேவ் ஜங்கலி மகராஜ் அவர்களுடைய அறக்கட்டளை சார்பாக இந்த 27 அடி உயரம் உள்ள பாபாவுடைய அந்த அற்புதமான பிளஸ்ஸிங் வடிவுள்ள ஒரு புனிதமான திருவுருவ சிலையை குமரி குண்டா புஷ்கரணி ஆற்றுக்கு நடுவுல ஒரு பாலம் அமைச்சு ஒரு பிரம்மாண்டமான பாபாவுடைய இந்த மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சாய்ராம், நாங்க போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலா வேலைக்கிழமை இது போல பாபாவுடைய முக்கியமான ஃபெஸ்டிவல் டைம்ல தான் இந்த இடத்துல கேட்டு ஓபன் பண்றாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை போனதால இந்த இடம் கேட்டு க்ளோஸ் பண்ணி இருக்கிறதால நம்ம வெளியில இருந்து மேக்சிமம் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ நம்ம சாயப்பாவை ரொம்ப சிரமப்பட்டு அந்த கேட்டு வழியா நம்மளுடைய கேமராவை உள்ள அமைச்சு அதுக்கப்புறமா முழுக்க ஜூம் பண்ணி கொஞ்சம் தெளிவா மேக்சிமம் எவ்வளவு தெளிவா எடுக்க முடியுமோ அவ்வளவு தெளிவா இந்த வீடியோ பதிவு சாய் பக்தர்களுக்காக நம்ம எடுத்திருக்கோம். சாய்ராம், ஏன் இது போல ஒரு பதிவை நம்ம கொடுக்குறோம்னு சொன்னா ஒவ்வொரு பக்தருக்குள்ளேயே ஒவ்வொரு தேடல்கள் இருக்கு. இப்போ இந்த கோயிலை அமைச்ச சாய் பக்தர் பாத்தீங்கன்னா திரு குருதேவ் ஜங்கலி மகராஜ் அவங்களுடைய அறக்கட்டளை தான் இந்த கோயில் அமைச்சிருக்கு. பாபாவுடைய கோயிலை பாத்தீங்கன்னா எப்படி வேணா அமைச்சிருக்கலாம் சாய்ராம். ஆனா இந்த குமரி குண்டா புஷ்கரணி ஆற்றுக்கு நடுவுல நம்ம சாயப்பாவுடைய இந்த அற்புதமான 27 அடி உயரம் உள்ள ஒரு புனிதமான பிளஸ்ஸிங் வடிவுள்ள இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சொன்னா அந்த பக்தர்கள் பாபா மேல கொண்டுள்ள அன்பும் பக்தியும் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான பக்தியா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க காண முடியுது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த வெங்கடகிரி ஏரியால பாத்தீங்கன்னா பாபாவோட கோயில்கள் ஒரு 2-3 கோயில்கள் இருக்கு. அதுல ஒரு கோயில் ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பதிவுல நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ் நடுவுல ஒரு குமரி குண்டான்னு சொல்லிட்டு ஒரு புஷ்கரணி ஆற்றுக்கு நடுவுல பாபாவுடைய இந்த 27 அடி உயரம் உள்ள இந்த திருக்கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். சாய்ராம், இந்த கோயிலை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒவ்வொரு பக்தர்களுடைய அந்த தேடலை நம்ம பரிபூர்ணமா நம்ம உணர முடியுது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு லேண்ட் கிடைச்சதுன்னா அந்த லேண்ட்ல நம்ம சாயப்பாவுக்கு ஒரு ஆலயம் கட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. ஆனால்
நம்மளுக்கு லேண்டே இல்லை, நம்ம பாபாவை எங்க அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தோண்டும் பொழுது அந்த பக்தருடைய எண்ணத்தை வந்து அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஆந்திரா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. சைரம் அப்படி வந்து ஆந்திரா கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுத்து குமரிகுண்டா புஷ்கரணி ஆற்றுக்கு நடுவுல இந்த 27 அடி உயரம் உள்ள பாபாவுடைய சிலை 14/2/2002 வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சைரம் யாரால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது சொன்னா, திரு குருதேவ் ஜங்கலி மகாராஜா அவங்களுடைய அறக்கட்டளை மூலமா ஆந்திரால வெங்கடகிரி என்ற ஊர்ல 2வது கிலோமீட்டர்ல இந்த குமரிகுண்டா புஷ்கரணி ஆற்றுக்கு நடுவுல நம்ம சாயப்பாவுடைய ஒரு அற்புதமான 27 அடி உயரம் கொண்ட இந்த திருரூப பிளஸிங் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ரீ காலாசிரிலிருந்து இந்த இடத்துக்கு வரணும் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோமீட்டர் நம்ம கடந்து வந்தால் இந்த அற்புதமான பாபாவுடைய திருரூப சிலையை நீங்க பார்க்கலாம். எனக்கெல்லாம் பாபாவுடைய ஒவ்வொரு கோயிலுக்கு போகும் பொழுதும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் பாபா கொடுப்பாரு. இப்படி தனியா ஒரு வெட்ட வெளியில ஆற்றுக்கு நடுவுல பாலம் கட்டி ஒரு பக்தர் வந்து பாபாவை நிக்க வச்சிருக்காரு, கோயிலா நிக்க வச்சிருக்காரு சொன்னா அந்த பக்தர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அதிர்ஷ்டசாலியா இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம உணர முடியுது. சைரம் பாபாவுடைய இந்த அற்புதமான தரிசனத்தை பார்க்கும் பொழுது மன நிறைவா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா மன நிறைவு அடைவீங்க சொல்லிட்டு எல்லாம் வல்ல பரம்பொருள் சாய்நாதரை வேண்ட. ஓம் சைராம், ஜெய் சைராம், அல்லா மலிக்.